இடம்பலம் என்டர்டைன்மெண்டர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியா பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கும் நேற்று இன்னைக்கு நடந்தது அப்படின்னு சொல்லி 2 விஷயங்கள் நம்ம பேச போறோம். இன்னைக்கும் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை ரிவ்யூ பண்றதுக்காக பிரியா குருங்க அவர்கள் நம்மளோட இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் ஹரிஷ். நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்ன கத்திரிக்காய் முத்தினா கடத்தெருவுக்கு வந்தே ஆகணும்ன்ற ப்ராவர்ப் இப்போ பிக் பாஸ்ல நடந்துட்டு இருக்குன்றத சொல்லலாம். நேத்து கத்திரிக்காய்க்கு அவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடந்தது. சாம்பார்ல கத்திரிக்காய் போட்டுட்டாங்க, முட்டை அந்த மாதிரி பொரியல் பண்ணா பிடிக்காது, ஆனா முட்டை வந்துட்டு வேக வச்சு கொடுத்தாக்கா அந்த மஞ்சள் கருவை மட்டும் சாப்பிடுவேன், இல்லைன்னா ஆம்லெட் சாப்பிடுவேன். இப்படி ஒரு இடத்துக்கு வந்துட்டு நம்ம ஒரு காம்படிஷன் கண்டஸ்டன்டா ஒரு நாளைக்கு இவ்வளவு காசு வாங்குற இடத்துல இவ்வளவு எல்லாம் வந்துட்டு எதிர்பார்க்கறாங்க. அதெல்லாம் வந்துட்டு செஞ்சு கொடுக்கறதுக்கு அவங்க டேடியும் இருக்காருன்ற ஒரு தைரியத்துல சாச்சனா பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியா பூரா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அன்னைக்கு சாப்பிட்ட அந்த பிரியாணி, அந்த கத்திரிக்காய் சால்னா, இது ரெண்டோட காம்பினேஷன் ரொம்ப அழகா வைரலா வந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கன்றது தெரியல. அது எப்படி இருந்தது, அந்த ஆக்டிங் எல்லாம் எப்படி இருந்தது? இதுல மெனக்கெட்ட அன்ஷிதா இவங்களுக்காக போயிட்டு ஒரு பீட்ரூட்டை எடுத்து துருவி ஏதோ தொக்கு பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஆர்ப்பாட்டம் தேவைதானா? இது ஆர்ப்பாட்டம்ங்கிறத விட இது பெனிஃபிட்ஸ் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு பாக்குறேன். விஜய் சேவி அவர்கள் ஆமாமா விஜய் சேவி அவர்கள் எப்போ அவங்க சொல்றதுக்கெல்லாம் சரி அப்படிங்கிற இதுல போனாரோ அதுல இருந்து உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்குமே சாட்சினாவை பார்த்து ஒரு பயம் இருக்கத்தான் செய்யுது. யாருமே ரொம்ப ஓப்பனா எதிர்க்கிறதுக்கும் யாரும் தயாரா இல்லை. அதே மாதிரி சாட்சினா தப்பு பண்ணாலும் அதை சுட்டி காட்டுறதுக்கு சுட்டி காட்டுறாங்களே தவிர தப்புங்கிறத இன்னும் எடுத்து சொல்ற அளவுக்கு யாரும் வரல. எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த 2 விஷயத்துல பண்றது சௌந்தர்யாவும் எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா, ஜாக்லின் 2 பேர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற எல்லாருமே அது தப்புன்னு தெரியுது, தப்புன்னு தெரிஞ்சாலும் தப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க யாரும். அப்படிதான் இருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் வீக் சாட்சினாவுக்கு அகேன்ஸ்டா பேசுனதுக்காக ஜாக்லினை கூட ரோஸ்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்றாங்க. கண்டிப்பா. ஏன்னா அந்த அளவுக்கு ஜாக்லின் சௌந்தர்யாவை காரணம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம இவங்களை சாட்சினாவை காரணம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாக்குறேன். ஸோ இது ஆக்சுவலா இந்த ஃபுட் இஷ்யூஸ் கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. அவங்க வேகன்ங்கிறாங்க, அப்புறம் திடீர்னு முட்டை எடுத்துக்கிறாங்க, கத்திரிக்காய் அலர்ஜிங்கிறாங்க. ஆனா கத்திரிக்காய் எடுத்திருக்காங்க லாஸ்ட் தீபாவளி டைம்ல. ஸோ இது இந்த ஃபுட் இஷ்யூஸ் கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. இது ஒன்று அவங்க அட்ரஸ் பண்ணணும், இல்லைன்னா அஸ் அ ஹாஸ்டா விஜய் சேதுபதி இதை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா இது நாளைக்கு இந்த விஷயம் வெளியில போகும்போது சாட்சனாக்கும் இது ஒரு அவப்பேரை உண்டாக்கிடும். 2வது அவங்க ஃபேமிலி என்ன வேகன் சொல்லி இப்படிதான் சாப்பிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். 2வது உண்மையாவே வேகன் அப்படின்னு சொல்லி அந்த வேகன் சம்பந்தப்பட்ட அந்த அந்த ஃபுட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறவங்க, அந்த காய்கறிகள் மட்டுமே எடுத்துக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு அவப்பேர் அது உண்டாக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்ல இவங்க இவங்களோட நல்ல பெயர் கெட்டு போறதுக்கு அவங்க ஒண்ணுமே செய்யல. அவங்க பேசுறது எல்லாமே பொய்யும் திருட்டு வேலையும் தான் செஞ்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பொண்ணுக்கு ஒரு 21 வயசு, நான் 21 வயசு, நான் மெச்சோர்டா இருக்காங்க. பட் என்ன மெச்சூரிட்டி அவங்க கண்டாங்கன்றது எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி இதே ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தாக்க அந்த 24/7 வந்திருந்தது. அன்ஷிதா கிட்ட சொல்றாங்க, இன் கேஸ் நீ முன்னாடி போயிட்டேன்னு வச்சுக்கோ, இவங்க எலிமினேட் ஆயிடுவாங்களாம் சாச்சனாக்கு முன்னாடி. நீ போயிட்டேனாக்க எங்க ஃபேமிலிக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல நிறைய டாஸ்க் இருக்கு, அதனால அந்த முட்டை எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது, அதனால சாச்சனா எடுத்துக்கினாங்கன்றத எக்ஸ்பிளனேஷன் மெயின்ல ஸ்டேஜ்ல சொல்லிடுங்க அப்படின்னு இவங்க அன்ஷிதா கிட்ட சொல்றாங்க. இது என்ன மாதிரி ஒரு மென்டாலிட்டியில இந்த பொண்ணு விளையாடிட்டு இருக்குன்றது புரியல. ஆனா டோட்டலி நல்லா தெரியுது, இது ஒரு மகாராஜா ஷூட்டிங் ஸ்பாட்ன்ற மாதிரி தான் தெரியுது. இது ஒரு பிக் பாஸ் ஒன்ஸ் குக் வித் கோமாளி பண்ணாரு ஒரு 4 வாரம், இப்ப மகாராஜா ஷூட்டிங் ஸ்பாட்டா கொண்டு போயிட்டு இருக்காரு. இது சாட்சினா அவங்க சொல்றது நான் கிரிக்கெட் பிளேயருங்கிறாங்க. கிரிக்கெட் பிளேயர் நீங்க ட்ரைனிங்கு போனீங்கன்னாலே அங்க கம்ப்ளீட்டா உங்களை வேகன்ல இருந்து கம்ப்ளீட்டா மாத்திடுவாங்க. ட்ரைனிங்லயே உங்களுக்கு எல்லாமே மாறிடும். ஸோ பிக் பாஸ் ஷோல தான் நீங்க மாறணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஏற்கனவே மாறிதான் இருந்திருப்பீங்க கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னா. பிக் பாஸ் ஷோக்கு தான் மாறுறீங்க அப்படின்னா நீங்க கிரிக்கெட் பிளேயர் இல்லைங்கிறது தான் நான் பார்ப்பேன். நிறைய நீங்க உங்களுக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஹெல்த்தை ரொம்பவே மெயின்டைன் பண்ண வேண்டியதா இருக்கும். நீங்க கிரிக்கெட் பிளேயரா இருந்தா அது ரொம்ப கஷ்டம். சாட்சினா அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு ஸ்ட்ரெயின் காலில் ஒரு ஸ்ட்ரெயின் ஏற்பட்டதுங்கிறதுக்காக ரொம்பவே அவங்க இது பண்ணாங்க. பட் கிரிக்கெட்ல அப்படி கிடையாது. கிரிக்கெட்ல ஃபீமேல் பிளேயர் ஒருத்தருக்கு ஸ்ட்ரெயின் இருந்துச்சு அப்படின்னா அவங்க அதை பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க.
ஒண்ணு அதுக்கான ட்ரீட்மெண்ட்க்காக உள்ள போவாங்க. இல்லைன்னா வந்து கேம கன்டின்யூ பண்றதுக்கு பார்ப்பாங்க. 2 தான் வந்து அவங்களுடைய பாசிபிலிட்டீஸ். ஸோ ஓகே. இது ஆனா சாட்சினா சொல்றது நான் பெயின் கில்லர் எடுத்துக்கிட்டு இருக்கேன். டெய்லி பெயின் கில்லர் எடுத்துட்டு இருந்தேங்கன்னாங்க. டெய்லி பெயின் கில்லர் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ இல்ல எனக்கு தெரிஞ்சு சாச்சனா சாட்சினா பேசுறது எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு 80% ஆஃப் த அவங்க பேச்சுல வந்துட்டு பொய் மட்டுமே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 20% உண்மை எங்கேயோ ஒண்ணு அக்கு தொக்குன்னு வருதுன்னு தான் நினைக்கிறேன். எல்லா விஷயத்திலயும் பொய் சொல்றாங்க. எதுக்காக இவ்வளவு பொய் இந்த வயசுலன்றது எனக்கு புரியல. அண்ட் மைண்ட்ல வந்துட்டு ஸ்ட்ராங்கா வந்துட்டு ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இது ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததா என்னன்றதுன்னு கூட தெரியல. இப்ப அதை பத்தி தான் நம்ம பேசணும். என்ன ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்திருக்காங்களா இல்ல எதனா அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு வந்திருக்காங்களான்னு தெரியாது. இவங்க லாஸ்ட் அந்த ஃபைனல் 5 பேருக்குள்ள ஒருத்தரா வந்துருவேன்ற நம்பிக்கையில ரொம்பவே விளையாடிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ் வரைக்கும் அவங்க போறது இல்லன்ற மைண்ட் செட்ல இருக்காங்க. அது இருக்கும். ஏன்னா வந்து விஜய் சேதுபதி ஆஸ் அ ஹாஸ்டா வந்து அவரு சாட்சனாக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருக்காருன்னு தான் நான் பாக்குறேன். அவர் வந்து சாட்சனா பண்ற தவறுகளை சுட்டி காட்ட மாட்டேங்கிறாரு. சாட்சனா வந்து ஒரு பெண்களணில இருந்து ஆண்களணிக்கு ஃபுட் ஷேர் பண்றாங்க அப்படின்னா ஃபுட் ஷேர் பண்றதெல்லாம் ஓகே. பட் நீங்க ஷேர் பண்ண ஃபுட்டை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு பண்றீங்கன்னா ஓகே. நீங்க வந்து மிட் நைட் பிரியாணி எல்லாம் பண்ணி சாப்பிடுறீங்க. இது வந்து இதுக்குதான் நீங்க வந்து ஃபுட் எல்லாம் மாத்துனீங்களான்னு கேட்க வேண்டிய இடத்துல விஜய் சேதுபதி இருக்காரு. ஆனா அதை பத்தி எல்லாம் கேட்கவே இல்லை அவர். அவர் ரொம்ப அமைதியா சாச்சனாவுக்காக சௌந்தர்யாவை கார்னர் பண்ணாரு தவிர சாச்சனா மேல எந்த குற்றச்சாட்டும் இல்லாத அளவுக்கு தான் அவர் வந்து பாத்துக்கிட்டாரு. கண்டிப்பா. அந்த இடத்துல விஜய் சேதுபதி இருக்கும்போது அவங்க வந்து கண்டிப்பா ஃபைனலிஸ்ட் ஆகிறதுக்கு கூட பாசிபிள் இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். இதுல நீ இப்ப சொன்னது வந்துட்டு ஜாக்லின் கண்டிப்பா இந்த வாரம் ரோஸ் பண்ண போறாருன்னு சொல்லிட்டுன்னு சொன்ன. நாட் ஓன்லி ஜாக்லின், இதுல ஜெஃப்ரி ஒன்னு ஆட் ஆயிருக்காரு. ஜெஃப்ரி வந்துட்டு அந்த பேட்ஜ் எடுக்கிற டாஸ்க்ல வந்துட்டு போய் கிளீனா ரொம்ப அழகா சொன்னா. அதுவும் அவனும் சின்ன பையன் தான். ரொம்ப அழகா சொன்னான். யாரோ ஒருத்தர ஒரு கட்சியை சார்ந்துதான் நம்ம இங்க இருந்து ஆகணும். இதுக்காக எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க கூடாது. இப்பதான் அந்த டாஸ்கே கொடுக்குறாங்க பேட்ஜ் ரிமூவ்னுட்டுன்னு. ஏற்கனவே அந்த ரீசன் முத்து சொல்லிட்டாரு. மறுபடியும் அகைன் நீ அதே ரீசன் சொல்லிட்டு அந்த பேட்ஜ் எடுக்கிறது நியாயம் இல்லைன்னு. ஜெஃப்ரி பேசினது அதுக்கு முன்னாடி எல்லாருமே கொடி தூக்கினாங்க. இல்ல இது அது கூட அந்த சௌந்தர்யா பேசும்போது சௌந்தர்யா ரொம்ப அலட்சியமா பண்ணாங்க. நான் உங்க ஒப்பீனியன் கேட்கலன்ற மாதிரி பேசுறாங்க. அந்த முக பாவனையில இருந்து சௌந்தர்யா ஒண்ணு உன்னோட சின்ன பொண்ணு எல்லாம் கிடையாது. அவங்க குழந்தைத்தனமா இருக்காங்களே ஒழிய இப்ப அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அந்த இடத்துல. அவங்களும் ஒரு கண்டஸ்டன்ட், உன்னை விட சீனியர் பர்சன். எப்படி நீ சௌந்தர்யாட்ட மூஞ்ச காட்டுற? ஏன்னா வந்துட்டு விஜய் சேதுபதி உனக்கு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு இது கொடுத்திருக்காரு, பிளஸ் கொடுத்திருக்காரு, கார்டு கொடுத்திருக்காரு. நீ என்ன வேணா பண்ண சௌந்தர்யான்னுட்டு. சோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல இது பாதையை நோக்கி பிக் பாஸ் போகலையோ. ஏன்னா இவ்வளவு நாள் வந்துட்டு அதுக்கு கொடி தூக்கினாங்க, பெண் உரிமை அது இதுன்னு கொடி தூக்கினாங்க. அப்பெல்லாம் கூட நம்ம அமைதியா பாத்துட்டு இருந்தோம். பட் சாச்சனா பண்றது அந்த பெண் உரிமைக்கெல்லாம் தாண்டி பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்கு? சாட்சனா வந்து மஞ்சரியுடைய பேட்ச் ரிமூவ் பண்ணணும்னு சொன்னது என்ன பொறுத்தவரை அது காரணமே இல்லைன்னு நான் சொல்றேன். அது வந்து அதே காரணத்தை தான் முத்து சொல்றாரு. ரெண்டாவது அவங்க சொல்ற காரணமும் வந்து வர்த்தியா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுதான் வந்து சௌந்தர்யாவை அவங்க சொல்றாங்க, ஜாக்லினும் அதுதான் கேட்குறாங்க. இதே காரணத்தை சொல்லிதான் வந்து ஆண்களங்கிலிருந்து சொல்றாங்க. நீ அதே காரணத்தை அல்டர் பண்ணி சொல்லிட்டு இருக்க, அது வந்து உனக்கு மனசாட்சிப்படி சரின்னு படுதான்னு கேட்குறாங்க ஜாக்லின். அதுக்கு பதில் சொல்ல தெரியல சாச்சனா அமைதியா இருக்காங்க. பட் அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச ஜெஃப்ரி வெளியில வந்து ரொம்ப அழகா வந்து சொன்னாரு. இந்த இடத்துல வந்து அந்த மஞ்சரிக்கு நீ பெண்கள் அணி தான் வந்து சப்போர்ட்டிவா இருக்கணும். ஆனா பெண்கள் அணியில இருக்கிறவங்களே வந்து மஞ்சரியோடைய பேட்சை பறிக்கிறதுக்கு பாக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தமா இருக்கு அப்படிங்கறத பதிவு பண்ணிட்டு ரொம்ப அழகா சொன்னாரு. ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுனால ஒன்னும் ஆக போறது கிடையாது. எல்லாரும் ஒரு பக்கம் சாஞ்சுதான் இருக்கோம். இப்பவும் நம்ம எல்லாரும் ஒரு பக்கம் சாஞ்சுதான் இருக்கோம். யாருமே நடுநிலையோட இல்லை, யாருமே நடுநிலையா விளையாடல. ஸோ அதனால ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறத அந்த இதில் தான் சொன்னாரு. பட் முத்துக்குமரன் ஏன் அந்த பேட்சை பறிச்சார் அப்படின்னா, முத்துக்குமரன் வந்து மஞ்சரி தெரிஞ்சதுனால மஞ்சரிக்கு ஃபேவரா இருக்காரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை தீபக் எழுப்பினார். ஓகே. அதனால வந்து பேட்சை திருப்பி கொடுத்தா ஒருவேளை தன் மேல அந்த ஒரு விஷயம் ரெஜிஸ்டர் ஆயிடும், அந்த ஒரு பேர் ரெஜிஸ்டர் ஆயிடுமோங்கிற ஒரு பயம் இருந்திருக்கலாம் முத்துக்குமாருக்கு. அதனால வந்து அவர் அந்த பேட்சை பறிச்சதெல்லாம் அப்படியே இருந்தாருன்னு தான் நான் பாக்குறேன். மற்றபடி சாட்சனா சொன்னதுல எனக்கு தெரிஞ்சு எந்த விதமான அந்த காரணங்கள் எதுவுமே சரியில்லைன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா அதே காரணங்களுக்காக ஏற்கனவே ஒரு பேட்ச் பறிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு பேட்சை நான் பறிப்பேன் போறது வந்து அது ஏதோ ஆண்களை நீங்க ஃபேவரா நீங்க பண்ண நினைச்ச மாதிரி இருந்தது.
பட் அந்த ஆண்கள் அணியை அக்செப்ட் பண்ணிக்கலாங்கிறது தான் பெரிய விஷயம் அதுதான் இவங்க ஆண்கள் அணியில வந்துட்டு அவங்கள கூல் பண்ணிட்டாக்க நம்ம நாமினேஷன் லிஸ்ட்ல வரமாட்டோம்ன்ற அந்த ஒரு மென்டாலிட்டில அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நாமினேஷன் லிஸ்ட்ல வரமாட்டோம்னா ஒவ்வொரு வீக்லயும் நாமினேஷன் லிஸ்ட்டுக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. நாமினேஷன் லிஸ்ட் வராங்க, 5% 4% ஓட்டு தான் வாங்குறாங்க. எப்படி சேவ் ஆகுறாங்கன்னு யாருக்குமே தெரியல. மக்கள் எல்லாருமே அவ்வளவு குழப்பத்துல இருக்காங்க. 5% 4% ஓட்டு வாங்கிட்டு எப்படி சாட்சனா சேவ் ஆகுறாங்கன்னு யாருக்கும் புரியல இன்னுமே. ஆனா சாட்சனாவை சேவ் பண்ணிடுறாங்க. அதுவும் முதல்லயே சேவ் பண்ணிடுறாங்க சாட்சனாவை. என்ன பேசிஸ்ல முதல்ல சேவ் பண்றாங்கிறது யாருக்குமே தெரியல. இதெல்லாம் கேள்வி கேட்கவும் முடியல அங்க இருக்கிறவங்களால. சாட்சனா தப்பு பண்ணாலும் கேள்வி கேட்க முடியல. இதுக்கு நடுவில் விஜய் சேதுபதி சாட்சனா யாரெல்லாம் கேள்வி கேட்கறாங்களோ அவங்க எல்லாம் ரோஸ் பண்றாரு. ஆமா. ஸோ அதனால அங்க இருக்கிற கண்டஸ்டன்ஸே பயப்படுறாங்க. ஸோ இப்படியான சூழலுங்கிறப்போ அது சாட்சனாவுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்காங்க. கண்டிப்பா. இப்ப அடுத்தது நாமினேஷன் டாஸ்க் ஃப்ரீ அது வந்துட்டு சிவகுமார் அவருக்கு வந்திருக்கு போல இருக்கு இந்த வீக். சிவகுமார் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆயிருக்காரு. ஏன்னா ஒரு 2-3 நாள் தொடர்ந்து வந்துட்டு தீபக் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அதை வந்துட்டு வெளியில டிஸ்கஸும் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. நேத்து ரஞ்சித் சத்யாலாம் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு. அவர் இப்படி கேட்டாரு, நான் ஒரு வார்த்தை கேட்டுட்டேன் அப்படின்னா அப்பயே ரஞ்சித் ஆச்சரியமா கேட்டாரு, நீங்க கேட்டீங்களான்னு ஆமா நான் வாய்ஸ் அவுட் பண்ணிட்டேன் நானு அப்படின்னவே தான் கொஞ்சம் எல்லாருக்குமே ரிலாக்ஸ் ஆச்சு. ஏன்னா எல்லாருக்குமே அது உள்ளுக்குள்ள ஒரு உறுத்தல் இருக்கு. அவர் டாமினேட் பாஸியா இருக்காரு, டாமினேட் பண்றாருன்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. சோ இந்த ஒரு கேள்வி வந்துட்டு சிவகுமார் அவர்கள் மூலியமா வந்துட்டு அது ஒரு தொடக்கமா இருந்ததுன்றத வந்துட்டு எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சது. ஏன்னா சத்யா கூட வந்துட்டு சிரிச்சாரு அதுக்கு, கேட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஓகே ஃபைன் அப்ரிஷியேட் பண்ற மாதிரி இருந்தது அவரோட டோன். சோ இது எப்படி இருந்தது ஹரிஷ்? நாமினேஷன் ப்ரீ பாஸ் அதை 3வது முறையா தொடர்ச்சியா ஆண்கள் அணி வாங்குறாங்க. முதல் 3 வாரங்கள் பெண்கள் அணி வாங்கிட்டாங்க. அடுத்த 3 வாரங்கள் இப்ப ஆண்கள் அணி வாங்கியிருக்காங்க. 3வது முறையா தொடர்ச்சியா ஆண்கள் அணி அதை வாங்கியிருக்காங்க. சிவகுமார் அவர்களை காப்பாத்திருக்காங்க. ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல முடிவு அது ஆக்சுவலா. ஏன்னா கேம் ஆடுறாரு, கண்டக்ட் கொடுக்குறாருங்கிறத தாண்டி அவருடைய டேலண்ட்டுக்கு அங்க இருக்க வேண்டிய ஆளு அப்படின்னு தான் நான் சொல்வேன் எனக்கு தெரிஞ்ச சிவகுமார். ஸோ அதனால இது ஒரு நல்ல முடிவு. அண்ட் அவர் தீபக் அகேன்ஸ்டா வாய்ஸ் ரைஸ் பண்றது இன்னுமே நல்ல விஷயம் எனக்கு கேட்டா. கண்டிப்பா. ஆனா தீபக் அவர்கள் கேம்ல இருந்து ரொம்ப விலகி எங்கேயோ போற மாதிரி இருக்கு. அதை அவருக்கு சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல யாராவது ஒருத்தர் இருக்கணும். அந்த இடத்துக்கு சிவகுமார் அவர்கள் இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா தீபக் அவர்கள் மட்டும் இல்ல, நிறைய பேர் அந்த ஆண்கள் அணியில நிறைய பேர் கேம் அவுட்டு விலகி நிக்கிறாங்க. ஸோ அந்த கேம்னா என்ன, இதை எப்படி விளையாடணுங்கிற ஒரு விஷயத்த சொல்ற இடத்துல யாரோ ஒருத்தர் இருந்தாலும் யாருமே இல்ல. அது சிவகுமார் அவர்கள் அங்க இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அவர் தீபக் செய்யற தவறுகளை சுட்டி காட்டுறாரு. கொஞ்சம் பாசியா நடந்துக்கிறாரு, கொஞ்சம் தான் முடிவு தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு இதுல போறாரு அப்படிங்கிறது சுட்டி காட்டியிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதை தீபக் மாத்திக்குவாரா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. ஏன்னா ஃப்ரம் த பிகினிங் முத்துக்குமரன் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாரு. முத்துக்குமரன் வாய்ஸை டவுன் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் தான் தீபக் அவரோட வாய்ஸ் ரைஸ் ஆச்சு. இப்போ தீபக் அவர்கள் வாய்ஸ் ரைஸ் பண்றது எங்கெல்லாம் ரைஸ் பண்றாருன்னா ஹாஸ்ட்க்கு முன்னாடி ரைஸ் பண்ணாரு. ஆமா, அங்கேயே நீங்க கேள்வி கேட்டுக்கணும். அங்கேயே நீங்க கேள்வி கேட்கலாம். அங்கேயே நீங்க அதை அமைதியா விட்டுட்டீங்க. ஹாஸ்டே இதை கேள்வி கேட்கல அப்படிங்கிறப்போ இதை கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லைங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஸ்டாப் பண்ணுவாருன்னு எனக்கு தோணலை. இது இந்த டாமினன்ஸ் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனா இந்த டாமினன்ஸ் தான் அவருக்கு பெரிய எதிரியா இருக்கும் அப்படின்னு பாக்குறேன் நான். இந்த டாமினன்ஸுக்கு இப்ப சிவகுமார் முதல் ஆரம்பிச்சு விட்டுருக்காரு. அடுத்தது ரஞ்சித் கொஞ்சம் அந்த இடத்த தீபக்னு சொல்லல, பொதுவாவே கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா நேத்து ஒரு கிங்டம்க்கு என்ன பேர் வைக்கிறது அந்த ராஜ்யத்துக்குன்னு பேசிட்டு இருக்கும் போது அவர் சட்டன் சொல்றாரு, நான் சொல்றதையும் ஒரு நிமிஷம் கேளுங்க, ஒவ்வொருத்தர் சொல்றதையும் கேளுங்க. இப்ப முத்துக்குமார் டிசைட் பண்ண வேண்டாம், இவங்க எல்லாரும் தனித்தனியா டிசைட் பண்ணாதீங்க, எதுவா இருந்தாலும் குரூப் டிசிஷனா இருக்கணும்ன்றது கொஞ்சம் கத்தி ஆக்ரோஷமா பேசினது 7 வாரத்துக்கு அப்புறம் இது நடந்திருக்குன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா யாரோ ஒருத்தர் பின்னாடி மறைஞ்சிட்டு இருந்தாங்க, யாரோ ஒருத்தரோட நிழல்ல நின்னுட்டு இருந்தாங்க எல்லாரும். இப்போ அவரு சிவகுமார் ஆரம்பிச்சு வச்ச அந்த பத்த வச்ச நெருப்பொன்றுன்னு சொல்ற மாதிரி சிவகுமார் ஆரம்பிச்சு வச்சது இப்ப ரஞ்சித் அவருக்கு வந்திருக்கு. ரஞ்சித் அவரு ரொம்ப அழகா பேசினாரு. நீ என்ன பண்றீங்களோ அது எல்லாருமே பண்ணலான்றாரு அவரு. ரஞ்சித் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ரம் த பிகினிங் ரொம்ப அமைதியாவே இருந்தார். ஃப்ரம் த பிகினிங் அமைதியா இருந்தாரு. ஏதோ பாசத்தை பொழிகிற ஒருத்தர் மாதிரி இருந்தாரு. பாக்குறதுக்கு அப்படிதான் இருந்தது அவருடைய கேரக்டர்ஸ் எல்லாமே. இது வரைக்கும் கேம் ஆடுறதும் அப்படிதான் இருந்தது. ரொம்ப அன்பா, ரொம்ப மென்மையான ஒரு போக்க கொண்ட ஒருத்தரா தான் அவர் கேம் ஆடிட்டு இருந்தாரு.
பட் இப்போ அவர் மாறுறாரு அப்படிங்கிறது அது அவருடைய கேம் பிளானுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா உள்ள இருக்கிற ஆங்கரணில யாருமே வந்து சாஃப்டா போகணும்னு யாருமே நினைக்கல. எல்லாருமே உங்களை வந்து ஏறி மிதிச்சுட்டு தான் போறாங்க. எல்லாருமே ஏறி மிதிச்சுட்டு போகும்போது நீங்க மட்டும் நான் அமைதியாவே இருப்பேன்னு உட்கார்ந்துட்டு இருந்தா அது வேலைக்கு ஆகாது. நீங்களும் அவங்களுக்கு ஈக்குவலா போகணும், இல்ல அவங்கள விட கொஞ்சம் முன்னாடி ஸ்பீடா போகணும். அப்பதான் வந்து அவங்களுடைய கேமுக்கு நீங்க ஈக்குவலா போக முடியும். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களை வெளியில அனுப்புறதுக்கான என்ன பாசிபிலிட்டி அதை பண்ணிடுவாங்க. இப்பயாவது நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு மாறுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா இது கேம்ல எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்னுமே கேம்ல வந்து அவருடைய பங்களிப்பு ரொம்ப குறைவா இருக்கு. அவரை வந்து பெருசா எந்த டாஸ்க்லயும் யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க ஆண்ட்ராணி. அத பண்ணாங்கன்னா பெட்டரா இருக்கும். ஆண்ட்ராணி யூஸ் பண்ணாம ஒருத்தர் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா கண்டிப்பா 1-2 டாஸ்க்கு தான் அவர் அனுப்புறாங்க. மத்த எல்லா டாஸ்க்குக்கும் ஒரே ஆள் தான் போறாங்க. அது பெண்களணியில நடந்துட்டு இருந்தது. பெண்களணியில இப்ப மாறி இருக்கு. ஆண்களணியில இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆண்களணி இதை மாத்திக்கிட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ரஞ்சித் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ரஞ்சித் அவர்கள் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். ஒரு கிரியேட்டிவா யோசிக்கக்கூடிய ஒருத்தர் ரஞ்சித் அவர்கள். அவர் வந்து அப்படியே நீங்க வந்து பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உட்கார வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து அவர் எதுக்கு அந்த வீட்டுக்குள்ள இருக்காருங்கிற கேள்வி வந்துடும். அவர் வெளியில போயிட்டார் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் இன்னுமே குறையும். அதை ஆண்களை புரிஞ்சுக்குவாங்கன்னு நான் நம்புறேன். ஓகே. இப்ப அடுத்தது வந்து விஷாலுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க மஞ்சரி. ஆனா ரொம்ப லென்த்தியா பேசுற மாதிரி ஃபீல் பண்றேன் நானு. ரொம்ப அறுக்குறாங்களோன்ற மாதிரி. அவங்களுக்கு பேச தெரியும்ன்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக ஒரு விஷயத்த ரொம்ப லென்த்தியா அந்த அருண் கிட்ட பேசுறப்ப கூட அந்த மாக்குன்றதுக்கு 1000 வார்த்தைகள் சொல்றாங்க. இப்ப தெகடின்னு சொல்லட்டுமா, இதை சொல்லட்டுமா, அதை சொல்லட்டுமான்னுட்டு நிறைய வார்த்தைகள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நீ அந்த லென்த்தியா ஒரு விஷயத்த கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு அப்புறம் அருண் மேல பழி போடுறதும் தேவையில்லை அப்படின்னு சொல்றேன். இப்ப டாஸ்க்ன்றது வந்து விஷால் தூங்கினாரு. இப்ப யார் பக்கத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்தா போதும். அதுவே உனக்கு தெரியல யார் அங்க தூங்கினாங்கன்னு, ஓகே ஃபைன், அவங்க பிளே பண்றாங்கன்னே வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீ கண்டுபிடிச்சிட்ட, அப்ப விஷாலுக்கு இருக்கிற பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் ஏதோ ஒரு டாஸ்க கொடுத்துட்டு விட்டுறலாம். பட் அந்த டாஸ்க கூட ரொம்ப இன்னும் அப்பப்ப அந்த செய்யற ஒரு 2 அடி செய்யறதுக்குள்ளயோ நிறைய சேஞ்சஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஃப்ராக் மாதிரி ஜம்ப் பண்ணோன்றாங்க. ஃப்ராக் மாதிரி ஜம்ப் பண்றப்ப நான் இனிமே தூங்க மாட்டேன்னு சொல்லணும்னு சொல்றாங்க. இதுல விஷால் ரொம்ப அழகா பண்ணாரு. நான் ஃப்ராக் மாதிரி தான் நான் பேசணும், நான் பேசி காட்டுறேன், ஃப்ராக் மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டாரு. அது கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருந்தது. பட் மஞ்சரி பண்ற அந்த போரிங் கண்டென்ட்டை விஷால் வந்துட்டு கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா கொண்டு போனாருன்றதுதான் விஷயம். அப்ப நீ ஏன் அவ்வளவு லென்த்தியா எடுத்துட்டு போற ஒரு விஷயத்த? மஞ்சரி வந்து ஒரு பேச்சாளர். அவங்க வந்து அவங்க பேச்சுலதான் அவங்களுடைய கேமே இருக்குன்னு நான் பாக்குறேன். மற்றபடி அவங்க வந்து பாசியா நடந்துக்கிட்டாங்க. பாசியா நடந்துக்கிட்டதுக்காக தான் வந்து நேத்து ஒரு குட்டு வச்சது மாதிரி இருந்தது. பட் இப்போ அந்த பாசி அந்த அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்து இறங்கி வந்திருக்காங்கன்னு தான் நான் பாக்குறேன். பட் இன்னுமே அவங்க பேச்சாளருங்கிறப்ப அவங்க பேச்சுலதான் வந்து அவங்க கேம் பிளானே இருக்கிறதா நான் பாக்குறேன். ஸோ அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுடைய பேச்சு அப்படிதான் இருக்கும். அவங்களுடைய தமிழ் உச்சரிப்புகள் அதே மாதிரி அந்த தெகிடி அப்படின்னு சொல்றதாகட்டும், இல்ல பிற வார்த்தைகள் சொல்றதாகட்டும், பயன்பாடுகளாகட்டும், எல்லாமே வந்து தமிழ்ல தான் இருக்கும். கம்ப்ளீட்டா தமிழ்ல இருக்கும். சோ அதெல்லாம் மத்த கண்டஸ்டன்ஸ் புரிஞ்சுக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். அதெல்லாம் கஷ்டம். அது தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத கான்டென்ட் கொடுக்குறாங்கன்றதுதான் சொல்ல வரேன் நான். தெகிடிங்கிறதுக்கு முதல்ல அருணுக்கு அர்த்தம் தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய அர்த்தங்கள் இருக்கு. தெகிடிக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அதே மாதிரி அவங்க தமிழ் இவ்வளவு தூய தமிழ்ல அவங்க பேசுறாங்க அப்படின்னா அங்க இருக்கிற யாருக்குமே புரியாது. நீங்க வந்து இன்னைக்கு இருக்கிற மன்னர் டாஸ்க்கு வேணா இவங்க வந்து பயன்படலாம். இந்த ராஜாராணி டாஸ்க்கு வேணா இவங்க பயன்படலாம். அதுக்கு வந்து இப்ப இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் தெகிடி அது இதுன்னு கொண்டு வர இப்ப முத்துக்குமரன் வந்துட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. எல்லாரும் வந்துட்டு திருக்குறள் சொல்லணும். அது கூட அந்த முதல் குறளை தான் சொல்றாரு. ரொம்ப பெரிய கஷ்டமான குறள் எல்லாம் சொல்லல. 2 அடியில யாரும் ஒண்ணும் ஆக போறது இல்ல. பட் ஆனா இவங்க மஞ்சரி தான் வந்துட்டு அதுக்கும் வாய்ஸ் கொடுக்குறாங்க. இல்ல சில பேர் எல்லாருமே சொல்லணுமா, சில பேருக்கெல்லாம் சொல்ல வராது, அன்ஷிதாக்கெல்லாம் தமிழே வராதுன்னா அப்ப இவர் என்ன சொல்றாரு, அவங்க ட்ரை பண்ணிட்டாங்க, நீங்க ஏங்க பேசுறீங்க? இப்ப யாரையும் கம்பல் பண்ணி நீ மனப்பாடம் பண்ணி சொல்ல. இப்ப சௌந்தர்யா ஆஸ் யூஷுவல் எதையும் ஃபுல்லா புரிஞ்சுக்கிறது கிடையாது.
வந்து ஏதோ ஒண்ணு பேசணும்னு பேசிட்டாங்க, ஐயோ என்னால வராது அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல நாங்க சொல்றத நீங்க திருப்பி சொன்னா போறோம் அப்படின்னு. அப்பதான் சௌந்தர்யாவே சொல்றாங்க, இது முதலே சொல்லியிருக்கலாம், இப்படி சொல்லியிருந்தா நானே பண்ணுவேன்ல நல்லா அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்றாங்க. சோ இது அன்ஷிதாக்கும் சொல்றாங்க. அன்ஷிதா கம்ப்ளீட்டா அந்த திருக்குறளை சொல்லிட்டாங்க. இதுக்கு எதுக்கு மஞ்சரி வந்து ஒருத்தர் அவங்க பண்ண மாட்டாங்கன்னு ஏன் நீங்க டிசைட் பண்றீங்க? இல்ல, ஒரு வாய்ப்பு ஒருத்தர் கொடுத்தாதான் தெரியும். நீங்க வந்து ஒருத்தர் வந்து பேசுவாங்களா பேச மாட்டாங்களாங்கிறது வாய்ப்பு கொடுத்தாதான் தெரியும். தமிழ் வராதவங்களுக்கு அதனால தமிழ் பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறது அது அவங்களுடைய புரிதல் அவ்வளவுதான் அப்படின்னு பாக்குறேன். மேபி ஒரு வைல்ட் கண்டஸ்டண்டா உள்ள போனதுனால அங்க அன்ஷிதா என்ன பண்றாங்கன்னு தெரியாம இருந்திருக்கலாம். அன்ஷிதாவுக்கு வந்து தமிழ் புரியுமா தமிழ் பேசுவாங்களாங்கிறதெல்லாம் தெரியாம போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அன்ஷிதா நல்லாவே தமிழ் பேசுவாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். அவங்களோட புரிதல் எனக்கு அப்படி தெரியல. யார் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா ஒண்ணு பேசணும்னு பேசுறாங்க. இல்ல, அன்ஷிதா விஷயத்துல இந்த பர்டிகுலர் விஷயத்துல வந்து அன்ஷிதாவுக்கு தமிழ் புரியுமா தமிழ் பேசுவாங்களாங்கிறது மஞ்சரிக்கு தெரியல எனக்கு. அவங்க அப்படிதான் நான் பாக்குறேன் நான். ஏன்னா அன்ஷிதா நல்லாவே தமிழ் பேசக்கூடிய ஆளுதான். அவங்க அவங்க வந்து மலையாளம் கலந்த ஸ்லாங் வந்து இன்னும் சொல்ல போனா பாலக்காடு ஸ்லாங் அது சொல்லுவாங்க. மலையாளம் தமிழ் கலந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஸ்லாங்ல வந்து பேசுறாங்க. பட் வந்து அதுவும் அழகா தான் இருக்கு. அவங்க பேசுற அந்த இதுவும் அழகா தான் இருக்கு. பெரிய கஷ்டமான இப்ப துப்பா இருக்கு துப்பாயே இதெல்லாம் வந்துட்டு சொல்றது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இவர் ஆரம்பிச்சதே அன்பு மரணம் தானே ஆரம்பிக்கிறாரு. அன்பு மரணம் சொல்றதுல என்ன தப்பு இருக்க போகுது, என்ன குறை இருக்க போகுது அவங்களுக்கு தெரியல. பட் மஞ்சரி வந்துட்டு வாண்டடா யார் பேசினாலும் அதுக்கு ஆப்போசிட்டா தன் வாய்ஸை எழுப்பி தான் சீன்ல வரணும்ன்ற மாதிரி பாக்குறாங்க. ரெண்டாவது விஷயம், அவங்களுக்கு வந்து சீரியல் ஆக்டிங் பண்ண அனுபவம் இருக்கு. ப்ராம்ப்ட் கொடுத்துதான் பண்றாங்க. எல்லாருமே ப்ராம்ப்ட் கொடுத்துதான் பண்றாங்க. ஸோ ஒருத்தர் சொல்ல அதை வந்து ரிப்பீட் பண்றதுக்குன்னு அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்க போறது இல்லை. ஏன்னா ப்ராம்ப்டிங்கிறது ஒருத்தர் சொல்றத நம்ம ரிப்பீட் பண்றதுதான் ப்ராம்ப்டிங். ஸோ அந்த ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது அவங்க சொல்றத நம்ம ரிப்பீட் பண்றதுங்கிறது பெரிய விஷயமே இல்லை. அது வந்து அன்ஷிதாக்கும் நல்லா வரும், சௌந்தர்யாவுக்கு இன்னுமே அழகா சொல்ற அளவுக்கு வந்துடும் அது. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு அது பிரச்சனை அப்படி இல்லை. பட் மஞ்சரிக்கு அந்த புரிதல் இன்னும் பத்தலன்னு நான் பாக்குறேன். மேபி அவங்க 24/7 பார்க்கல அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கும். அந்த 1 hour ஷோ மட்டும் பார்த்துட்டு உள்ள போயிருக்காங்களோ அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. 24/7 கம்ப்ளீட் லைவ் பார்த்துருந்தாங்கன்னா அன்ஷிதா தமிழ் பேசுவாங்க, அவங்களுக்கு புரியும், தமிழ் புரியும், அவங்க எந்த அளவுக்கு தமிழ் பேசுவாங்கங்கிறது புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். அதை பார்க்கலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. கண்டிப்பா. இதுல ராணவ் வந்து என்னமோ பண்றேன், கான்டென்ட் கொடுக்குறேன், இல்ல நானும் ஸ்கிரீன்ல வரணும், என்ன பத்தியும் பேசணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் போன வீக் வந்துட்டு கிளாப்ஸ் எல்லாம் நிறைய பார்த்தாரு. முத்துவும் சொல்லிட்டு இருந்தாரு உனக்கான கிளாப்ஸ். ஸோ அது வந்துட்டு ஓவர் கான்பிடென்ட் ஆயிடுச்சோன்ற மாதிரி இருந்தது. த வே ஹி பிளேட் எஸ்டர்டே வந்துட்டு கொஞ்சம் ரப்பிஷா இருந்தது, டர்ட்டி கேமா இருந்தது. அது பவித்ராவுக்கு இது பண்றது, சுடுதண்ணி எடுத்துட்டு வரேன்னு போறது, அப்புறம் அந்த கூட தாண்டி போறது, இதெல்லாம் ரொம்ப எல்லாம் மீறி போறாங்கன்றதான் பார்க்க முடியுது. சம்திங் நீங்க அங்க லவ் கான்டென்ட் கொடுத்துட்டு தான் அங்க இருக்கணும்ன்றதெல்லாம் இல்ல. லவ் கான்டென்ட் கொடுத்துட்டு பேரை கெடுத்துட்டு போனவங்க நிறைய பேர் இதுல. சோ அந்த மாதிரி எதுவும் தேவையில்லாம அழகா ஆடிட்டு போலாம். இப்போ வர்ஷினி சொன்ன கிரஷ் எல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. ஷீ நோஸ் அருண் இஸ் கமிட்டட்ன்றது ஷீ நோஸ். பட் என்ன சொல்றாங்க, அது பண்ணப்ப எனக்கு கிரஷ், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அருண் பின்னாடி எல்லாம் அவங்க சுத்திட்டு இல்ல. ஒரு கிரஷ்ன்னு சொல்றதுல ஒரு தப்பு கிடையாது. அதே மாதிரி தர்ஷிகா விஷால் எந்த லெவலுக்கு போறாங்கன்றது தெரியல. இப்ப பேசுறது வரைக்கும் மெச்சோர்டா பேசுற மாதிரி இருக்கு. பட் ராணவ் பண்ணினது, பவித்ரா பண்ணினதெல்லாம் கொஞ்சம் ரபிஷா இருந்த மாதிரி இருந்தது. ஈவன் பவித்ரா என்கரேஜ் பண்ணதுனாலதானே அது நடக்குது. இல்ல, பவித்ரா வந்து அதை வந்து அவாய்ட் பண்றாங்க. ராணவ் பெரும்பாலும் வந்து அவாய்ட் பண்றாங்க. பட் ஸ்டில் ராணவ் வந்து இந்த கண்டென்ட் கொடுத்தே ஆகணுங்கிற ஒரு மைண்ட் செட்டோட ஆடுறாரு. அவர் வெளியில இருந்தே முடிவு பண்ணி போனதா தான் நான் பாக்குறேன். ஏன்னா வெளியிலேயே அதுக்கான ஃபேன் பேஜஸ் எல்லாம் இருக்கிறதா நான் பாக்குறேன். அவர் உள்ள போன நாள்ல இருந்து அதுக்கான ஃபேன் பேஜஸ் வந்தாரோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் உள்ள போன அன்னையில இருந்து இந்த ஃபேன் பேஜஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. அவர் வந்து பவித்ராவோட அந்த லவ் கண்டென்ட் கொடுக்கறதுக்கான அந்த ஃபேன் பேஜஸ் அப்படியே தான் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காரு ராணவ். பட் வந்து அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து லவ் கண்டென்ட் கொடுக்கறது பிரச்சனை இல்லை, பட் அது வெளியில எப்படி ரீச் ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போ ராணவ் வந்து இந்த எகிரி குதிச்சதெல்லாம் வந்து எல்லாருமே என்கரேஜ் பண்ணி தான் பண்றாரு. அவர் எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்றாங்க, எல்லாருமே கை தட்டுறாங்க, அதனாலதான் வந்து அவர் வந்து எகிரிலாம் குதிச்சாரு. பட் நீங்க இந்த பக்கம் மாறுறீங்க, அதாவது இந்த பக்கம் கோடு தாண்டுறீங்க அப்படின்னா நீங்க வந்து பெர்மிஷன் கேட்கணும். பெர்மிஷன் கேட்காம வந்தது தப்பு. மஞ்சரி அதைத்தான் சொல்றாங்க, நீங்க பெர்மிஷன் கேட்டு வந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க.
ஸோ நீங்க பர்மிஷன் கேட்டு வந்திருக்கணும். நீங்க வந்து எல்லாருமே என்கரேஜ் பண்றாங்கங்கிறதுக்காக விளையாட்டுத்தனமா நான் கோட்டை தாண்டி வருவேன் அப்படிங்கிறது அது எனக்கு தெரிஞ்சு சரியா இல்ல. மேபி அதனாலதான் வந்து மஞ்சரியும் அருணும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஆமா. பட் அது மஞ்சரி இன்னும் கொஞ்சம் பொலைட்டா சொல்லியிருந்தா பிரச்சனை முடிஞ்சிருக்கும், அங்கேயே முடிஞ்சிருக்கும் பாக்குறேன் நான். அதை கொஞ்சம் பெருசாகிட்டாங்க மஞ்சரி. அதுதான் இஷ்யூ இன்னும் பெருசானதுக்கு காரணமே. அண்ட் ஃபைனலி ஹரிஷ், இப்ப இன்னைக்கு வந்த ப்ரோமோல வந்துட்டு இப்ப ராஜாராணி அந்த ராஜாங்கம் வச்சுட்டு அவங்க செய்ய போறாங்க. பூங்குழலி மாதிரி அழகா சௌந்தர்யா ரெடி ஆயிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப அழகா இருந்தது அவங்க பண்றது. பட் ஆனா தீபக் அதுல ஒரு விஷயம் பண்றாரு. செங்கோல்ன்ற வார்த்தை அவங்க தெரியாம அந்த குச்சின்னு சொன்னதுக்கு எதுக்கு அவ்வளவு பெரிய, ஏன்னா எல்லாருக்கும் அந்த செங்கோல்ன்றது தெரியணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எல்லாம் வரலாறு படிச்சுக்கோ, தமிழ் எல்லாம் படிச்சவங்க இல்ல தமிழ் படங்கள்ல இந்த ஹிஸ்டாரிக்கல் பிலிம் எல்லாம் பாக்குறவங்களுக்கு அது செங்கோல்ன்றது தெரியும். மத்தபடி வந்துட்டு இப்ப சௌந்தர்யா எல்லாம் என்ன படிச்சாங்க, அவங்களுக்கு எல்லாம் இது எப்படி மீனிங் புரியும்ன்றது எனக்கு தெரியல. அவங்க அந்த குச்சி அப்படின்னு ஏதோ மீன் பண்ணிருக்காங்க போல இருக்கு. தீபக் அதுக்கு வந்துட்டு ரொம்ப அவரோட அந்த பேச்சு வந்து கொஞ்சம் கேவலமா இருந்ததுன்னே தான் சொல்லணும். அது செங்கோல் அது அப்படின்னு, நீ செங்கோல்னு திருத்தி சொல்லு, அது தப்பு கிடையாது. அது குச்சி இல்லமா அது செங்கோல்னு சொல்லணுமான்னு சொல்லி திருத்தி சொன்னா கத்துப்பாங்க. கிண்டல் பண்ணாக்க யாருக்கும் அதை கத்துக்கிற ஐடியா கூட வராது. செங்கோலை தான் சொல்றாரா இல்ல வீர வாழத்தான் செங்கோல்னு சொல்றாரா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அவர் செங்கோல்னு திருத்தி சொல்லும் போது செங்கோல் யார் கையிலுமே இல்ல, அங்க ப்ரோமோல அப்படிதான் இருக்கு. அவர் கையில அந்த வீர வாழ் தான் இருக்கு. வீர வாழத்தான் செங்கோல்னு சொல்றாரா இல்ல அவர் வந்து செங்கோல் இருக்கிறத வச்சுக்கிட்டு செங்கோல்னு சொல்றாரான்னு எனக்கு புரியல. ஏன்னா இவங்க எதை வந்து குச்சின்னு மீன் பண்ணாங்கன்னு ப்ரோமோல இல்ல, அவர் எதை செங்கோல்னு மீன் பண்றாருங்கிறதுக்கும் ப்ரோமோல எந்த கண்டென்ட்டும் இல்ல. யார் கையிலுமே செங்கோல் இல்ல அங்க. இல்ல இவர் தீபக் கையில வச்சிருக்கிறதே வீர வாழத்தான் கையில வச்சிருக்காரு. சோ அதனால அவர் எதை மீன் பண்ணி சொல்றாருங்கிறது எதுவும் புரியல. பட் அது செங்கோல்ங்கிறது எல்லாருக்கும் தெரியணுங்கிற அவசியம் இல்ல. தெரியாது. நீங்க வந்து அவ்வளவு ஹிஸ்டரி தெரிஞ்சு நீங்க வந்து கேம் ஆடணுங்கிற அவசியமே இல்ல எனக்கு தெரிஞ்சு. இது வந்து என்ன சொல்றது, வார்த்தை பிழைகள் வந்து நடக்கிறது இயல்புதான். இந்த மாதிரியான பிளேல வந்து வார்த்தை பிழைகள் நடக்கிறதுலாம் இயல்புதான். ஒரு மேடை நாடகத்துல இவ்வளவு பிழைகள் இருக்கிறதெல்லாம் இயல்புதான். சோ அவர்களே வந்து ஒரு மேடை நாடகத்துல ரொம்ப ஓப்பனா சொல்லியிருந்தாரு. ஒரு டெலிவிஷன் ஷோல ரொம்ப ஓப்பனா சொல்லியிருந்தாரு, என்னுடைய மேடை நாடகத்துல பல பிழைகள் நடந்தது, அதெல்லாம் நானே வந்து முன்ன வந்து திருத்தினேன். நானு அந்த திருத்தினதுனாலதான் என்னால இவ்வளவு பெரிய பிளே ரைட்டரா ஆக முடிஞ்சது அப்படின்னாரு. சோ அந்த திருத்தி இருந்தா பிரச்சனை இல்லை. நீங்க வந்து திருத்துறதை விட்டுட்டு அதை மார்க் பண்றதுங்கிறது என்ன பொறுத்தவரை அது சரியா இல்லை. நீங்க திருத்தி இருக்கலாம், இது வந்து குச்சியில இது செங்கோல் அப்படின்னு சொல்லி திருத்தி இருக்கலாம். பட் வந்து இது கூட தெரியல அப்படிங்கிறது வந்து இது கூட தெரியாம நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றது எல்லாருக்கும் எல்லாம் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அது எல்லாருக்கும் எல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் இந்த செங்கோல்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. செங்கோல்னு தெரிஞ்சுக்கிட்டு கேம் ஆடணும் அப்படிங்கறதும் அங்க வந்து தேவையில்லாத ஒண்ணுதான் நான் பாக்குறேன். கண்டிப்பா ஹரிஷ். இப்போ ஃபைனலா என்ன ஆகுதுன்னா, டே பை டே வந்துட்டு சாச்சனாவோட கலர்ஸ் வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இன்னைக்கு அந்த ராணி வேஷம் போட்டதுக்கு அப்புறம் உள்ள இருந்த மொத்த இதுவும் வெளியில விடுறாங்கன்னு நினைக்கிறேன் நானு. அந்த அளவுக்கு அக்ரெசிவா இருக்காங்க. அது பேசுற அந்த துணி, அந்த முகபாவம், நான் ராணி, இப்ப எல்லாரும் எனக்கு மதிச்சாகணும் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் வேலை வாங்குறதுல இருந்து அது என்ன ரொம்ப வில்லத்தனமா இருந்தது அந்த வேஷம் பாக்குறப்ப. அந்த 2 ப்ரோமோ பாக்குறப்போ ஒரு அராஜகம் பார்க்க முடிஞ்சது அதுல. சோ இந்த மாதிரி கூட வந்துட்டு ஒரு ராஜாகம் நடத்தினாக்கா அது நிலைக்குமான்றது எனக்கு தெரியல. இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஏன்னா நம்ம ப்ரோமோல வச்சு எதுவும் பேச முடியறது இல்ல. ஏன்னா நேத்தும் வந்துட்டு நம்ம பேசினது 2 பேட்ச் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி பேசணும். ப்ரோமோல அப்படி காட்டினதுனால பேசப்பட்டது. சோ இன்னைக்கு அது எதுக்காக அவங்க அப்படி பண்றாங்க, என்னத்துக்காக அந்த சாப்பாடே வேண்டான்ற மாதிரி எல்லாம் கொண்டு போறாங்க. சோ லெட் அ ட்ரூ கலர் கம் அவுட்ன்றது தான் எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. இன்னைக்கு ஃபுல்லா வந்துட்டு சாச்சனாவோடது மட்டும் தான் வைரல் ஆயிட்டு இருக்கு சோசியல் மீடியால. அவ்வளவு அக்ரெசிவா அவ்வளவு அடமெண்டா வந்துட்டு ஒரு ராணி இருக்காங்க அப்படின்றத நம்ம ஏத்துக்கணும். அவ்வளவு அக்ரெசிவா அடமெண்டா இருந்த ராணிகளும் இருந்தாங்க, வரலாறுகள்ல அப்படிதான் இருந்தாங்க. பட் வந்து அவங்களுடைய ஆட்சி எப்படி இருந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவங்களுடைய ஆட்சி வந்து எந்த அளவுக்கு மோசமா இருந்தது அப்படிங்கறதெல்லாம் வரலாறுகள் பதிவு பண்ணிருக்கு. மேபி அந்த மாதிரியான ஒரு வரலாற்றை வந்து காட்டுறதுக்கு சாச்சனா விரும்புறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் சாச்சனா வந்து அவங்க இந்த கேம் எப்படி கொண்டு போறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு ராணியா மட்டும் இல்லாம அவங்க வந்து நாட்டு மக்களோட இருக்க போறாங்களா இல்ல வந்து
ராணியா நான் என்னோட இதை மட்டும் பண்ண போறேன் அப்படின்னு இருக்க போறாங்களா அப்படிங்கிற அந்த கேம் பிளான் எப்படி அவங்க கட்டமைச்சு கொண்டு போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நாட்டு மக்களோட இருக்கிற ராணிகளும் ராஜாக்களும் தான் வந்து கடைசி வரைக்கும் போற்றப்பட்டிருக்காங்க. தான் எடுத்த முடிவு தான் சரின்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்களுடைய முடிவை மக்கள் மேல திணிக்கிற எந்த ராஜாவும் ராணியும் அவங்களுடைய ஆட்சி நிலைத்ததை நான் பார்த்தது இல்லை. அப்படி எந்த வரலாறுமே இல்லை. சோ அது வந்து எப்படி அந்த கேம் பிளான கொண்டு போக போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்த இடத்துல சௌந்தர்யா ரொம்பவே அழகா சாட்சனாவுடைய ஃபுட் மேட்டர்ஸ் எல்லாம் ரொம்பவே சுட்டி காட்டினாங்க. அந்த சுகர்ல இருந்து கொண்டு வந்து விட்டுட்டாங்க, இதுதான் சான்ஸ் கிடைச்சது அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா இருந்தது அந்த ப்ரோமோ. பெண்களில் யாருக்குமே அதுல வந்து விருப்பம் இல்லை. பட் வந்து ஜாக்லின் நீ பண்ணு, இது காமெடியா இருக்கும், நீ பண்ணுன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து அதை அப்படியே இது பண்ணாங்க, வெளிப்படுத்தினாங்க. அதையும் சாட்சனா பெருசா எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல. பட் இது போக போகதான் வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்கிறேன். கண்டிப்பா அது உள்ள வச்சுட்டு வெஞ்சன்ஸ் ஜாஸ்தி ஆகும். சோ பாக்கலாம் இன்னைக்கு அந்த ராஜாராணி டாஸ்க் எப்படி போகுது, யார் யார் அடிச்சுக்கிறாங்கன்றத பார்ப்போம். பார்த்துட்டு நாளைக்கு பேசுவோம். மரேஷ் கண்டிப்பா. நன்றி.